சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதடைந்தேன், இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? எதுக்கு இந்த சீனியர் நமக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரணும்? என்னவா இருக்கும்? அது என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காகவா இருக்கும். எனக்கு அழகா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாரு. எதுக்கு இப்பெல்லாம் இருந்து யோசிச்சுக்கிட்டு பேசாம பிரிச்சு பாத்திர வேண்டியதுதான். வாவ், எவ்வளவு அழகா இருக்கு! இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் என் லைஃப்ல போட்டதே இல்லப்பா. சீனியர், இருந்தாலும் உங்களோட டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஆனா இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வரணும்? அடியே முட்டாள் சௌமி, எதையாவது நினைச்சு கற்பனை கண்டுட்டு இருக்காத. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மீனிங் தான் இருக்கும். ஏய் சௌமி, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அக்கா வரவே, என்ன பண்றது? இன்னும் தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? வாவ், என்னடி ட்ரெஸ் இது, செம்மையா இருக்கே. அச்சோ, என்னடி சௌமி, அக்கா கிட்ட இப்படி மாட்டிக்கிட்ட? ஒரு பையன் வாங்கி தந்தான்னு சொன்னா சும்மாவே விட மாட்டான். சின்னத்தையாவது பேசி கலாய்ப்பாளே. அப்படி இல்லைன்னா நம்ம மேல சந்தேகப்பட்டுருவாளே. யாரடி வாங்கி தந்தாங்க? சூப்பரா இருக்கு, நல்லா காஸ்ட்லியா வேற இருக்கும் போல. ஏய், ஒன்ன தாண்டி கேக்குறேன், இப்படி வாய் மூடிட்டு இருந்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? ஏய் பப்ளுமா, யாரடி வாங்கி தந்தாங்க? எப்படியும் நீ வாங்கியிருக்க மாட்ட. நம்ம கிட்ட இவ்வளவு காசு எங்க இருந்து கிடைக்கும்? அக்கா, அது வந்து இது நான் வாங்கல, என்னோட ஃப்ரெண்ட் வாங்கி தந்தா. ஃப்ரெண்டா? அது யாரடி இவ்வளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற ஃப்ரெண்டு? அதுவும் போய் எவ்வளோ நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டா உனக்கு? ஏய் உண்மையை சொல்லடி, பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? அச்சோ, கரெக்டா கேக்குறாளே. என்ன சொல்றது? நமக்கு வேற பொய்யும் பேச வராது, மாட்டிப்படி. அக்கா, என்னக்கா நீ? எனக்கு எதுக்கா பாய் ஃப்ரெண்டு? நான் பசங்களை பார்த்தாலே அப்படி தூரமா நடப்பேன். உனக்கு என்ன பத்தி தெரியாதா? ஓ ஆமால, நீ பையனை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற ஜாதி இல்ல. உன்கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன். சிஐடிய கூட சமாளிச்சிடலாம், ஆனா இந்த ஷாலினி அக்காவை சமாளிக்கவே முடியாதுப்பா. ஏய் பப்ளு, அதுக்கெல்லாம் இல்லடி. என்னதான் இருந்தாலும் ஒரு கேர்ளு இவ்வளோ காஸ்ட்லியா இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸு கிஃப்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம், போக போக என்ன நடக்குதுன்னு. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் எதுக்குக்கா உன்கிட்ட மறைக்கணும்? இது வரைக்கும் உன்கிட்ட நான் ஏதாவது பொய் சொல்லியிருக்கேன்? இல்லல, அதுக்கப்புறம் ஏன்க்கா இப்படி பண்ற? பேசாம படுத்து தூங்கு, எனக்குமே நல்லா துக்கமா வருது. எல்லாம் சரிதான், ஆனா லைஃப்ல பசங்க யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இந்த பொண்ணுங்க அப்பதான் போய் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா பப்ளு, உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய வயசெல்லாம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன், காலேஜ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரையும் நம்பி தொலைச்சிடாத. அதுலயும் இந்த பசங்க இருக்கானுங்களே, ஐஸ் வைக்கிறதுல பொல்லாதவனுங்க, அவனுங்களை மட்டும் நம்பிராத. என்ன கனி, பசங்களால பெரிய அளவுல அஃபெக்ட் ஆயிருப்பா போல. சேச்சா குட்டிமா, நமக்கு இந்த பசங்களும் வேணாம், அவனுங்களோட காதலும் வேணாம். அந்த மண்ணாங்கட்டி கத்தரிக்காயெல்லாம் ஸ்டார்டிங்ல ஏதோ இனிக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட எண்டு சோகமா தான் இருக்கும். எவ்வளவு நியூஸ் பாக்குறோம். அதனாலதான் என் தங்கச்சி அதுல விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீ படுத்து தூங்கு. அக்கா சாரிக்கா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உன்கிட்ட உண்மையை சொன்னா நீ சீனியர் கிட்ட பேச விட மாட்டலாம். ஹே சௌமி, என்னடி நினைக்கிற? சீனியர் கிட்ட பேசலன்னா நீயே வருத்தப்படணும். நீயும் சரியில்லாம தாண்டி போயிட்டு இருக்க. செல்லக்குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்பவும் தொண்டை வலி இருக்கு, அதனால என்னோட வாய்ஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. வேற வழியே இல்லாம தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ்ல த்ரோட் பெயின் சரியாயிரும், அதுக்கப்புறமா வாய்ஸ் நார்மல் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த சீனியரை ஒரு இடமும் காணல. நம்மளா தேடினா கிடைக்கவே மாட்டேங்கிறாரு.
அப்படி இல்லைன்னா நம்ம காலேஜ்குள்ள வந்ததுமே நம்ம பின்னாடியே கூட்டி போட்ட பூனை மாதிரியே சுத்தி வர்றது. இந்த பசங்களே இப்படிதான் போல. அதான் அக்காளுக்கும் பசங்களை பார்த்தாலே பிடிக்கல. சீனியர், எனக்கு உங்களை பார்க்கணும். எங்கதான் இருக்கீங்க? ஒருவேளை இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா இருக்குமோ? தேடுவோம் தேடுவோம், தேடினா கிடைக்காதது எதுவும் இல்ல. ஒருவேளை அவருக்கு கால் பண்ணி பார்த்திருக்கலாமோ? சிச்சி, வேணாம், தப்பா நினைச்சுக்க போறாரு. இது இது யாரு? ஏய் பேபி, என்ன அங்கங்கே சுத்தி சுத்தி வரீங்க? அப்படி யாரதான் தேடுறீங்க? அது நீங்க? நான் ரமேஷ், இந்த காலேஜோட சீனியர். ஓ, சீனியரா? ஐயோ, தள்ளி போங்க. எதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? ஏன் 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 அந்த அரவிந்த் பக்கத்துல நின்னாதான் இனிக்குமோ? நாங்கெல்லாம் நின்னா கசக்கும்ல. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இதோ பாருடா, இந்த காலேஜ்ல நான் எவ்வளவு பெரிய தான், என்னையே நீ பார்த்தது இல்லைன்னு சொல்றியா? சின்ன நொக்கலாடி. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நிஜமாவே உங்களை எனக்கு யாருன்னே தெரியல. அதான் கேட்டேன். தப்புனா சாரி அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க. என்னது அண்ணனா? என்னடி எவனை பார்த்தாலும் உடனே அண்ணான்னு சொல்றது? ஆனா அந்த அரவிந்த மட்டும் சீனியர் இல்ல. என்னையும் நீ சீனியர்னு தான் கூப்பிடணும். எங்க எங்க சீனியர்னு கூப்பிடு பார்க்கலாம். அது அவரை மட்டும்தான் சீனியர்னு கூப்பிட முடியும். உங்களை அண்ணானே கூப்பிட்டுக்கிறேன். இப்ப நீ கூப்பிடல, இங்க இருந்து எப்படி போறேன்னு நான் பாக்குறேன்டி. அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. நான் வேணா சீனியர் கிட்ட கேட்டு பார்த்துட்டு கூப்பிடுறேன். அவரு ஓகே சொன்னா ஓகே, நானும் சீனியர்னே கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு எனக்கு கிளாஸ்க்கு போகணும். தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுங்களேன். அது எப்படி இவ்வளவு அழகான பொண்ண ஒன்னும் பண்ணாம விட்டா? அதுவும் அந்த அரவிந்தோட. என்னடி அவன்கிட்ட கேட்டு சொல்றியா? அவன் என்ன உனக்கு லவ்வரா இல்லைன்னா உன்னோட புருஷனா? ஸோ இவனுக்கு என்ன மரம் கலந்துருச்சா? படுத்துறானே, எப்படி இவன்கிட்ட இருந்து தள்ளி போறது? என்ன தைரியம் என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்கல? ஐயோ வேணாண்ணா, எனக்கு பயமா இருக்கு, தள்ளி போங்களேன். ஓ, என்ன பார்த்தா மட்டும் பயமா இருக்கு? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் கிட்ட அவன்கிட்ட மட்டும் அப்படி பல்ல இழிச்சிட்டு இருந்த, அப்படி என்னதாண்டி இருக்கு அவன்கிட்ட? கிளி பார்க்கலாம். அவன்கிட்ட என்னெல்லாம் பண்ணியோ, எப்படியெல்லாம் இருந்தியோ, அப்படி இப்போ என்கிட்ட இருக்கிற. அது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அன்னைக்கு சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நீ பேசின அழகதான் ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்புறம் என்ன சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன என்கிட்ட இல்லாதத அவன்கிட்ட கண்ட? வேணாம், நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஏய் சௌமி, பொறுக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை பக்கத்துல இருந்து அப்ரோச் பண்ணுவேன், புறம்போக்கு. ஏய், என்மேலே கை வச்சுட்டல? நான் சோறுன்னு நினைச்சு கை வச்சடி. யாரா? அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஒரு பொறுக்கி, அதுவும் கேடு கெட்ட பொறுக்கி. தனியா நிக்கிற பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பாக்குற பொறுக்கி நீ. ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? உன்னெல்லாம் கையால அடிக்க கூடாதுடா, செருப்ப கலத்தி அடிக்கணும். ஏய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. பின்னாடி நீ பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வருத்தப்படுவேன். டேய் அடங்குடா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு மரியாதை வேற கொடுப்பாங்க. இனிமே எந்த பொண்ணு கிட்டயாவது இந்த மாதிரி நடக்க பார்த்தேன், அப்புறம் செருப்ப கலத்தி அடிப்பேன் ராஸ்கல். அப்புறம் நானும் ஒன்னும் லேஸ்பட்ட ஆள் இல்ல. என்கிட்ட மோதுனா நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். படிக்க வந்தா படிக்க வேலையை பாருங்கடா. அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற பொண்ணுங்களை எதையோ பண்ணிட்டு இருக்குது. அவளுக்குதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றல, அதுக்கப்புறம் என்ன? ஏய், எதுக்கடி இப்படி நீ அழுதுட்டு நிக்கிற? எவனாவது ஏதாவது சொன்னா இப்படி அவ்வளவுதான் செய்வியா? போல்டா செருப்பு கலத்தி 2 அடி கொடுக்க தெரியாது? உன்னாலதான் இப்படிப்பட்டவங்க வளர்ந்து நிக்கிறாங்க. சரி சரி, வா போலாம். ஏய், என்னையே அடிச்சுட்டு எவ்வளவு தைரியமா போறல? விட மாட்டேன்டி, ஒன்னையும் விட மாட்டேன். அந்த அரவிந்த் லவ் பண்ற பொண்ணையும் விட மாட்டேன். இருக்குடி உங்க எல்லாருக்கும் கச்சேரி. எவ்வளவு இருப்பா இவ்வளவு தைரியமா நம்மளே அடிச்சுட்டு போறா? இவ பின்னாடி எவ்வளவு இருக்கான்னு பாக்கணுமே. பாக்குறேன்டி, பாக்குறேன்.
சித்தப்பா, யார் இது கோமாளி? ஐயோ ஹபி, அப்படிலாம் பேசக்கூடாது. அவர்தான் அப்பாவை பார்க்க போற நியூ டாக்டர். என்னது, டாக்டரா? அபி சார், எதுக்கு இந்த டவுட்? நான் தான் டாக்டர். ஹேய், உனக்கு என்ன தெரியும்? எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கியா நீ? இங்க பாரு, ஏதாவது வேண்டாத வேலை அப்பாக்கு பண்ணி வச்ச, அப்புறம் இங்க இருந்து உயிரோடயே போக முடியாது, புரியுதா? அபி சார், எதுக்கு என்ன மிரட்டுறீங்க? ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்க, அப்பாவை ஒரு மாசத்துல எழும்பி உட்கார வைக்கிறேன். அது சரி, இது என்ன மண்டை வடிவேல் மாதிரி? சார், இதுதான் சார் இப்ப ட்ரெண்ட். என்ன இளவோ, அப்படி தள்ளி போய் நில்லுங்க, எரிச்சலா வருது. சித்தப்பா, இந்த ஆளுக்கு என்ன தெரியும்? எல்லாம் செக் பண்ணீங்களா? நிஜமாவே டாக்டரா இல்ல போலி டாக்டரான்னு? அபி, எல்லாமே பார்த்துதான் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட வச்சு கண்டதையும் பேசாத. என்னவோ, எனக்கு ஒன்றும் சரியா படல. அவன் மண்டையும் கொண்டையும். கண்ட்ரி ஃப்ரூட். ஏய், என்னடா சொன்ன? நன்றி ஃப்ரூட்டா? மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன், வெளியே கூட. சாரி சார், சாரி சாரி. ஹாய் பேபி, வாங்க வாங்க, நம்ம போய் பேஷண்ட பார்க்கலாம். ஆனாலும் கியூட் பாய், உன்னோட ஆட்டிடியூட், உன்னோட ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஷிட், கிளம்பு. வாங்க வாங்க, நம்ம கிளம்பிடலாம். அது டாக்டர், நீங்க தான் தப்பா நினைச்சுக்கிடாருங்க. அவன் பாவம் சின்ன பையன், கொஞ்சம் கோவக்காரன், வேற ஒண்ணும் இல்ல. ஐ டோன்ட் கேர் பேபி, இதெல்லாம் எனக்கு சகஜம். இன்ஃபேக்ட் ஐ லவ் ஹிம். கோவத்திலையும் அந்த மூக்கு எவ்வளவு செவந்திருக்கு பாருங்க, அது அவ்வளவு அழகா இருக்கு. எங்க இருந்துடா வரீங்க என் உயிரை வாங்குறதுக்குன்னு? ஓ பேபி, கோல் கோல். டாக்டர், மூஞ்சில முடி குத்துது. ஓ சாரி சாரி பேபி, திஸ் இஸ் நியூ மாடல் ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா பேபி? இல்ல 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 டாக்டர், அதெல்லாம் வேணாம். நீங்க வாங்க, அண்ணனை போய் பார்க்கலாம். பேபி கடவுளே, இந்த சித்தப்பாக்கு என்னதான் ஆச்சு? பைத்தியக்காரனெல்லாம் கூட்டிட்டு வந்து நட்டு வீட்டுக்கு விட்டுட்டு டாக்டர்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அபி, சீக்கிரமா கிளம்பிரு, இல்லைன்னா கோவத்துல இவனை போட்டுற கிட்ட போற. குட் மார்னிங் சார். ஏய் குட் மார்னிங் சொல்லுடி. ஏய் ஷாலு, நம்ம எம்டிடி விஷ் பண்ணு. திமுருடி, அழகா இருக்கிறேன்னு திமுரு, உடம்பு ஃபுல்லா திமுரு. ஏய் மீரா, எம்டிக்குன்னா என்ன ரெண்டு கொம்பா? அவரை பார்த்த உடனே விஷ் பண்றதுக்கு? ஏன் அவர் விஷ் பண்ணா என்னவா? நம்மள மாதிரி மனுஷன் தானே, அவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு வாழ முடியாது. ராட்சசி. டேய் என்னடா எதுக்கு எடுத்தாலும் ராட்சசி ராட்சசின்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஷாலினின்னு என் அப்பா அம்மா கியூட்டா அழகா பேர் வச்சிருக்காங்க, மரியாதையா அதை சொல்லி கூப்பிடு. ஏய், அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு, உன்ன மாதிரி ராட்சசிக்கு கிடையாது. ஏய் மறுபடி சொல்றேன், அப்படி சொல்லிட்டு இருக்காத, வேற எனக்கு கடுப்பாயிரும். ஏண்டி ராட்சசிய ராட்சசின்னு சொல்லாம தேவதன்னா சொல்ல முடியும்? இவளை பார்த்தா மூடு சரியில்லை, கிளம்பிடலாம். ஏய் 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 ஹிட்லர், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தேவதை தான். யாரு நீ? தேவதையா? வாமிட் வருது. முன்ன பின்ன உன் மூஞ்சிய நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? இப்படி அநியாயமா தேவதைன்னு சொல்லிட்டேடி, அந்த தேவதைங்களுக்கே அசிங்கமா போச்சு. போடா ஹிட்லர், உன் மூஞ்சி தான் குரங்கு மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணுங்களும் உன்னை திரும்பியே பார்க்க மாட்டாங்க, உன்னை பார்த்தாலே அந்த இடத்துல வாந்தி எடுத்துருவாங்க. ஓ அப்படியா? அப்போ நீ இது வரைக்கும் என்ன பார்த்து வாந்தி எடுத்ததே இல்லையே? அப்ப நான் அழகா இருக்கேன்னு அர்த்தம்ல? என் மூஞ்சிக்கு என் பின்னாடி 1000 பொண்ணுங்க வருவாங்கடி. ஆனா எனக்கு தான் இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. நீங்கெல்லாம் இந்த பணத்துக்கும் அழகுக்கும் பின்னாடி தாண்டி திரிவீங்க. நீயும் அப்படிப்பட்டவதான். ஹிட்லர், என்ன தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உன் பணத்துக்கும் அழகுக்கும் பின்னாடி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கல. அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களையும் எப்படி ஒரே மாதிரி நீ சொல்லுவ? தேவையில்லாததை பேசிட்டு இருந்த,
அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. ஓ, இப்பப்பட்ட நீ மனுஷியா இருக்கியாக்கும். யூ ராஸ்கல் இடியட். பொடி ராட்சசி, காலையிலேயே ஓ மூஞ்சில தான் முடிக்க வேண்டியதா இருக்கு. சி கடவுளே, இவளையே கொண்டு வந்து எதுக்கு என் கண்ணுல காட்டுற? அன்னைக்கு நடந்ததே ஞாபகமா இருக்கு. ச்சே, கண்ணு மூக்கு வாய் சொல்லவே வேணாம். அதோட அந்த குட்டி ஸ்டோன் மூக்குத்தி வேற. ஹம். ஆனா வாய் வாய் வாயிடி, வாயிலேயே குத்தணும். அவளை அவளை ரசித்து கிடந்த விழிகள் வேறாரையும் பார்க்காதே. ஹே, அவளை அழகி தொலைந்த இதயம் வேறாரையும் ஈர்க்காதே. போயே நீ போய் கேட்டாலும் காதலே சொல்வாளே. ஏய் சௌமி, எதுக்கடி இப்படி உட்காந்து அழுதுட்டே இருக்க? நித்யா அந்த பொறுக்கி என்கிட்ட எப்படி நடந்துக்கு பார்த்தான் தெரியுமா? ஏய், அதுதான் நான் வந்துட்டேன்ல, எதுவும் நடக்கலல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அதையும் நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிட்டே இருக்க கூடாது. அவன்லாம் ஒரு ஆளா? கண்ணை தொடச்சிக்கோடி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நித்திமா. இன்னைக்கு உன்னாலதான் அவன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சேன். நீ மட்டும் வரலன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? உன்னோட இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் நித்தி. எதுக்குடி இந்த தேங்க்ஸ் எல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யாராவது தேங்க்ஸ் சொல்லிப்பாங்களா என்ன? அப்போ நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கல? பிரிச்சு பாக்குறல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லடி. அப்போ இனிமே நான் எதுக்குமே தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், சரியா? சாரி. சரி பைத்தியக்காரி, இப்பதான் தேங்க்ஸ் சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குள்ள சாரி வரையா? அந்த பயம் இருக்கணும். ஆமா சௌமி, நீ எதுக்கு சீனியர் பசங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு போன? அது ஒரு சீனியர் இருக்காருடி, அவரை பார்க்கலான்னு தான் போனேன். என்னது, சீனியரை பார்க்க போனியா? அது யாரு, சிவனா? சீச்சி, சிவன்லாம் இல்லை, வேற சீனியர். நான் சொல்லியிருக்கேன்ல உன்கிட்ட. ஓ, அவன் எதுக்கு நீ பார்க்க போன? சம்திங் ராங், ஏதோ இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு, அவனையும் பார்க்க போன? லூசு பக்கி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருதான் டெய்லி அவரை பார்த்து குட் மார்னிங் சொல்ல சொல்லியிருக்காரு, அதான் சொல்லலான்னு போனேன், அவ்வளவுதான். சரி, யார் அந்த சீனியர்? அவனோட பேர் என்ன? அவரோட நேம் என்னவோ சொன்னானே அந்த பொறுக்கி. ஆ ஆ கரெக்டா ஞாபகம் வரலையே. என்னவோ சொல்ற, மொழி ஒன்றும் சரியில்லை. ஆனா சீனியர் பசங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி போகாதடி, அங்கதான் பொறுக்கி பசங்களும் இருப்பானுங்க. அது ஆனா ஏன்னு தெரியலடி, அந்த சீனியரை டெய்லி பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு காலையிலே குட் மார்னிங் சொல்லாம வந்தது என்னவோ மாதிரி இருக்குடி. ஆனா இன்னைக்கு அவர் காலேஜுக்கு வரலையா இருக்குமோ, காணவே இல்லடி. இல்லைன்னா இந்நேரம் எனக்காக அதுல வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துடுச்சுல, அவரை பார்க்காம இருக்க முடியலையாமே. மேடம்க்கு அப்படி என்னதான் ஆச்சு, நான் தெரிஞ்சுக்கலாமா? லூசு லூசு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை, காணலேன்னு நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரிவா, நம்ம கிளாஸ்க்கு கிளம்பலாம். அண்ணே, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அபி சார் இருக்காருல, காஃபி கேட்டு அனுப்பியிருந்தாரு, அதான் கொண்டு போறேன். ஓ, ஹிட்லருக்கு காஃபியா? அப்போ இதுல ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்றது? அபிசாக்கா, சரி சரி, நீங்க என்கிட்டயே தாங்கண்ணா, நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். ஐயோ வேண்டாமா, அபி சாருக்கு பொண்ணுங்க அவர் ரூமுக்கு போறது சுத்தமா பிடிக்காது, என்ன கொன்னே போட்டுருவாரு. தயவு செஞ்சு நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன், எனக்கு எதுக்குமா வம்பு? என்னண்ணே, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இவ்வளவுதான் ஸ்டாஃப்க்கு நீங்க கொடுக்குற மரியாதையா? நான் தான் கொண்டு போறேன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நானே பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்குதே. சரி சரி, இந்தம்மா, என்ன ஏதோ பிரச்சனையில மாட்டி விட்டுறாத, அப்புறம் என்ன வேலையை விட்டே நிப்பாட்டிடுவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் பயப்படாம போங்க. என்னடா ஹிட்லர், நல்லா லொல்லன்னு பேசுறல, அந்த வாயை பாரு. இன்னைக்கு உனக்கு சுகர் போட்ட காஃபியெல்லாம் சரிப்பட்டு வராது, நல்லா ஸ்பைசியான காஃபி தான் சரிப்பட்டு வரும். இதோ வந்துட்டே இருக்கேன்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய், நீ எதுக்கு உள்ள வந்த? பொண்ணை யார் உள்ள விட்டது? தேவையில்லாம என் ரூமுக்கு வரணும்னு நினைக்காத. நான் சொன்னா மட்டும்தான் இங்க வரணும். என்ன சார் நீங்க நீங்க தானே காஃபி கேட்டிருந்தீங்க. அதான் உங்களுக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியா சூப்பரா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிச்சு பாருங்க, நீங்க அசந்து போயிருவீங்க. ஏய், செக்யூரிட்டி கிட்ட தானே காஃபி கேட்டிருந்தேன். நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. ஏண்டி இப்படி படுத்துறீங்க ராட்சசி? சார், செக்யூரிட்டிக்கு ரொம்ப தலைவலியாம். அதான் வர வழியில கொஞ்சம் கொடுத்துருவீங்களா மேடம்னு கேட்டாரு. எனக்கும் பாவமா இருந்துச்சு. அதான் அப்படியே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். டென்ஷன் ஆகாம காஃபியை பிடிங்க பாஸ். இவளை நம்பி குடிக்கலாமா? இவ பேச்சே சரியும் இல்லையே, வில்லங்கம் பிடிச்சவா வேற. புறம்போக்கு எப்படி காஃபியை தட்டி விட்டுட்டான் பாரு லூசு பையன். ஆனா ஒண்ணு, நம்ம ஏதாவது பண்ணிருப்போம்னு இவன் கெஸ் பண்ணிட்டான் போல. ஹிட்லர் ஹிட்லர். ஹலோ, என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க போட்டுக்கு இப்படி கீழே ஊத்திட்டீங்க. லூசு குடுடா, என் துப்பட்டா எடுக்கிற கீழே போட்டா. பின்ன என் ஷூல சிந்தின காஃபிய எதை வச்சு துடைக்க? அதுதான் நல்லா சூப்பரா இருந்துச்சு, அதனால அதை வச்சு தொடச்சுக்கிட்டேன். ஷேய் ரவுடி, எவ்வளவு திமிரடா, என்கிட்டே உங்க திமிர காமிக்கிறையா? இரு இரு, என்ன பண்றேன்னு பாரு. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இதுக்கு அப்புறமும் எனக்கு தெரியாம என் ரூமுக்கு வந்த அவ்வளவுதான். ஷே ஹிட்லர், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. என்ன என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? பொண்ணு ஏய் 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 லூசு, கேளுடி. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே ஏதோ